தேவனுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில், உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஜெபத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை குறித்த காரியங்களை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த யாக்கோபு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த யாக்கோபு இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவருக்கு மாம்ச ரீதியாக சகோதரராக இருந்த ஒரு நபர். அதாவது அப்போஸ்தல பட்டத்திற்கு உரியவர்களில் 2 யாக்கோபு காணப்படுகிறார்கள். அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. ஆனால் இந்த யாக்கோபு அப்போஸ்தலர்களில் உள்ள அப்போஸ்தல பட்டத்திற்குரிய ஒரு யாக்கோபு கிடையாது. மாறாக இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராக இருந்தவர். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சரீர உறவின் மூலமாக பல பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒருவர் தான் இந்த யாக்கோபு. நிருபத்தை எழுதின யூதா என்பவர் கூட இவருக்கு சகோதரராக, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் சகோதரராக இருந்தவர் தான். அப்படியாக இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராக காணப்படுகிறார். ஆனால் இந்த நிருபத்தை அவர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர தன்னை சகோதரன் என்று அவர் உரிமை பாராட்டவில்லை என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிருபத்தை குறித்து, இவர் எழுதின இந்த பொதுவான யாக்கோபு என்கிற நிருபத்தை குறித்த ஒரு முக்கியமான காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கிரியைகளை பற்றி, செயல்களை பற்றி பேசுகிறது. ஆகவேதான் நமக்கு தெரிந்திருக்கிறபடி மார்ட்டின் லூத்தர் என்கிற சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற அந்த நபர் இந்த புத்தகத்தை பார்த்து எரிச்சல் அடைந்தார். ஏனென்றால் அவர் ரோமர் நிருபத்தை படித்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு என்பதை கண்டுகொண்டு அதன் மூலம் மாபெரும் ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கிய நபர். அவர் கிரியைகள், செயல்கள் என்று சொல்லுகின்ற இந்த புத்தகத்தை பார்த்தபோது மிகவும் கோபமடைந்து இந்த புத்தகத்தை வேதாகமத்திலிருந்து கிழித்து போட வேண்டும் என்று சொன்னார் என்ற கருத்தை முன்வைத்தார். இதனுடைய காரணம் என்னவெனில், அவர் ரோமரை புரிந்து கொண்ட விதத்திலே சரியாக இந்த புத்தகத்தை அவர் புரிந்து கொள்ளாததுதான். அதாவது இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையே வித்தியாசம் காணப்படுகிறது. ரோமர் நிருபம் ரட்சிக்கப்படுவதற்கு கிரியைகள், செயல்கள் தேவையில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த புத்தகமோ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு என்ன தேவை? கனிகள் தேவை, கிரியைகள் தேவை, செயல்கள் தேவை. அதைத்தான் யாக்கோபு 2:26 வாசிக்கிறோம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மார்ட்டின் லூத்தர் சரியாக இந்த புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் இதை கிழித்து போட வேண்டும் என்று சொன்னார். ஆகவே ரோமர் நிருபம் வேரை பற்றி பேசுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை தேவையில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபு நிருபம் அதன் கனிகளை பற்றி பேசுகிறது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு கனிகள் தேவை, கிரியைகள் தேவை என்பதை பேசுகிறது. ஆகவே இந்த தெளிவை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெபத்தை குறித்த காரியங்களை நாம் சிந்திக்கலாம். இந்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே ஜெபத்தை குறித்த 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காரியங்களை தான் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக ஞானத்துக்காக ஜெபம் செய்வதை குறித்து, ஜெபிக்கலாம் என்பதை குறித்து இந்த நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5 முதல் 8 மற்றும் 17வது வசனம். இந்த இடத்திலே ஞானத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்கிற சத்தியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக இதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை நாம் அனைவருமே நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு பரீட்சை, தேர்வு வரும் பொழுதுதான் எடுத்து பிரசங்கம் செய்வோம். முக்கியமாக அப்பொழுதுதான் இதை மேற்கோள் காட்டுவோம். நீங்கள் ஞானத்திற்காக தேவனிடத்தில் ஜெபியுங்கள், அவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுவோம். அப்படி சொன்னாலும் இந்த பின்னணியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லுவது தவறில்லை. ஆனால் இதனுடைய பின்னணி, ஞானத்திற்காக ஜெபம் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் இந்த அதிகாரத்தின் இந்த வசனத்திற்கு
முன்புள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது அது விசுவாச வாழ்க்கையில் ஒரு விசுவாசிக்கு ஏற்படுகிற பரீட்சை, டெஸ்ட் என்பதை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது. விசுவாச பரீட்சையை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது. அந்த சூழலில்தான் ஞானத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய அர்த்தம், இந்த ஜெபத்திற்கான அர்த்தம் என்னவெனில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஏற்படுகிற பரீட்சையை, தேவன் அனுமதிக்கின்ற அந்த டெஸ்டை ஏன் தேவன் அனுமதித்தார், எதற்காக தேவன் அனுமதித்தார், அதனால் எனக்கு என்ன பலன், பயன் என்பதை புரிந்து கொள்ளும்படியான ஞானம் என்பதுதான் இந்த இடத்தில் வருகிற ஞானமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் என்னுடைய இந்த விசுவாச வாழ்க்கையில் தேவன் இந்த பரீட்சையை அனுமதித்தார், ஏன் வந்தது, எதற்கு, இதனால் என்ன பலன் என்பதை புரிந்து கொள்வதுதான் இங்கு சொல்லப்படுகிற ஞானமாக இருக்கிறது. ஆகவே இதை பரீட்சைக்கு நாம் சொன்னாலும் தவறில்லை. ஆனால் உண்மையான சந்தர்ப்ப பொருள் என்பது இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பரீட்சை, தேவன் அனுமதித்த பரீட்சையை ஏன், எதற்காக என்று புரிந்து கொள்ளுகிற ஞானம்தான் இந்த இடத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாச பரீட்சைகள் தேவனால் அனுமதிக்கப்படலாம். அவைகளை நாம் ஞானமாக புரிந்து கொள்வதற்கு ஏன் அனுமதித்தார், எதற்காக அனுமதித்தார் என்பதை நாம் பின்வாங்காமல் புரிந்து கொள்வதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த நிருபத்திலே ஜெபத்திற்கு ஏன், அதாவது நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் அநேக வேளைகளில் நேரங்களில் பதில் கிடைக்கவில்லை என்பதற்கான காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து யாக்கோபு 4வது அதிகாரம் 2, 3 ஆகிய 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். நாம் அநேக நேரங்களில் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக இச்சித்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவேதான் தேவன் அவற்றிற்கு பதில் கொடுக்கவில்லை என்பதை நமக்கு இந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையற்ற, நமக்கு ஒவ்வாத, தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பாத காரியங்களை குறித்து நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, அதை இச்சித்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நமக்கு பதில் கொடுப்பதில்லை. ஆகவே தான் அநேக ஜெபங்கள் செய்திருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம், ஆனால் இன்னும் பதில் வரவில்லை. காரணம், நாம் சரியாக சிந்தித்தோம் என்றால் நாம் நம்முடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஜெபித்திருக்கிறோம் என்பதுதான் பதில் வராததற்கான முதன்மையான காரணமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை அறிந்து ஜெபிப்பதுதான் ஒரு விசுவாசியினுடைய சரியான வழிமுறையாக காணப்படுகிறது. ஆகவே நாம் இச்சிக்கிற ஏதொன்றையும் அவரிடத்தில் கேட்டு ஜெபிக்க வேண்டாம், அதற்கு பதில் கிடைக்காது. மாறாக தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம், நம்மை குறித்த சித்தம் என்னது என்பதை அறிந்து உணர்ந்து நாம் ஜெபிக்கலாம். அந்த ஜெபங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அடுத்ததாக இந்த நிருபத்திலே 3ஆவதாக துன்பப்படும் பொழுது ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனம். நாம் அநேக வேளைகளில் துன்பம் வரும்பொழுது தேவனை நோக்கி முறுமுறுக்கிறோம், அதை மனிதர்களிடத்தில் எடுத்து செல்லுகிறோம், அல்லது விசுவாச வாழ்க்கையிலிருந்து கூட பின்மாற்றம் அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வேதம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசியாகிய உங்களுடைய, நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே இதிலிருந்து இன்னொரு சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலும் துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் கண்டிப்பாக வரலாம், வரும். அந்த நேரங்களில் நாம் சோர்வடையாமல் இங்கே சொல்லப்பட்டபடி ஜெபம் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. மனிதனிடத்தில் சொல்வதை விட, நமக்கு நாமே புலம்பிக் கொள்வதை விட, தேவனிடத்தில் போய் சொல்லும் பொழுது அதற்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும், பதில் கிடைக்கும். யோசுவா ஆயி பட்டணத்தில் சென்று தோல்வியடைந்த போது திரும்பி வந்து அவர் மனிதர்களிடத்தில் புலம்பவில்லை, மாறாக தேவனிடத்தில் புலம்பினார். தேவனுடைய சந்நிதியில் விழுந்து கிடந்தார். அப்படி விழுந்து கிடக்கும் பொழுது அவருக்கு பதில் கிடைத்தது. ஆகவே நாமும் நம்முடைய துன்ப நேரங்களில் தேவனிடத்தில் ஜெபம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த இடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து இந்த நிருபத்திலே 4ஆவதாக வியாதிப்பட்டோருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? யாக்கோபு 4வது அதிகாரம் 14 முதல் 16 அதை குறித்து வாசிக்கிறோம். இது பொதுவாக
இன்றைக்கு இருக்கிற அநேக திருச்சபையார்கள் இதை உண்மையாகவே சரீர வியாதிக்காக ஜெபம் செய்தல் என்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டாலும் இதனுடைய உண்மையான வியாக்கியானம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சபையில் தவறு செய்து சபையினரால் சபை பொறுப்பாளர்களால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நபரை, அதாவது சபையிலிருந்து தள்ளி வைக்கப்பட்ட புறம்பாக்கப்பட்ட ஒரு நபரை மீண்டுமாய் சபையின் பொறுப்பாளர்கள் மூப்பர்கள் சென்று சபையில் சேர்த்து கொள்ளுகிற காரியம். அதாவது சபையிலிருந்து அவர் தவறு செய்கிறார், ஆகவே சபையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார். சிறிது காலத்திற்கு பிறகு மறுபடியும் அவர் என்ன செய்யப்படுகிறார், அதே திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார் என்கிற பின்னணியில் தான் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. வியாதிப்பட்டோருக்காக ஜெபிக்கலாம், தவறில்லை, நல்லது, தேவ சித்தம் இருந்தால் அங்கே விடுதலை கிடைக்கும், மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த பகுதியினுடைய பின்னணியை நாம் கூர்ந்து கவனித்தால், இது சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி தவறு செய்கிறார், சபை மூப்பர்களால் பொறுப்பாளர்களால் அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அடுத்து மீண்டுமாய் அவர் என்ன செய்யப்படுகிறார், ஒரேதாக தள்ளிவிடப்படவில்லை, மறுபடியும் அவர் சபையிலே திரும்ப சேர்த்து கொள்ளப்படுகிறார் என்கிற பின்னணியில் தான் இந்த பகுதி வருது. ஆகவே இங்கே வியாதிப்படுதல் என்பது தவறு செய்த ஒரு மனிதன், சபைக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் மீண்டுமாய் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுதல். இங்கே அந்த எண்ணெய் வார்த்தல் என்பது ஒரு அபிஷேகித்தல், அப்பாயின்மெண்ட், நியமனம் செய்தல் என்கிற அர்த்தத்தில் தான் வருகிறது. அதாவது இஸ்ரவேலிலே ராஜா, ஆசாரிய, தீர்க்கதரிசியைத்தான் அபிஷேகம் செய்வார்கள், அதாவது எண்ணெயை அவர்கள் மேல் வார்ப்பார்கள். அதனுடைய அர்த்தம் அவர்களை நியமிக்கிறோம் என்பதுதான் அர்த்தமாக இருந்தது. ஆகவே இங்கே எண்ணெய் பூசுதல் என்று சொல்லும்போது மறுபடியுமாக அவனை சபையிலே சேர்த்து கொள்ளுதல், நியமித்தல் என்கிற ஒரு பின்னணியில் தான் இது பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், ஒழுங்கு நடவடிக்கை என்பது அவசியம் சபையிலே. அது மட்டுமல்ல, ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக ஒரு நபரை அப்படியே துரத்தி விடுவதல்ல, மறுபடியுமாக அவரை சந்தித்து அவரை மன்னித்து சபையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே வியாதிப்பட்ட, அதாவது தவறு செய்த ஒரு நபருக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 5ஆவதாக இந்த நூலிலே எலியாவினுடைய ஜெப சாதனையை பற்றி இங்கே நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17-18 எலியாவினுடைய ஜெப சாதனையை பற்றி வாசிக்கிறோம். என்ன ஜெப சாதனை? 3.5 வருடம், 3 வருடங்கள் 6 மாதம் அளவு மழை பெய்யவில்லை. அதற்காகத்தான் அவர் என்ன செய்தார், ஜெபித்தார் என்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக ஜெபித்தார், மழை மீண்டுமாய் வந்தது என்று சொல்லப்பட்ட பின்னணி தான் இந்த வசனத்தினுடைய பின்னணி. பழைய ஏற்பாட்டில் நம் ராஜாக்கள் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆகாப் ராஜாவினிடத்தில் அவர் சொல்லுகிறார், 3.5 வருடம் மழை வராது, தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாய் மழை வருகிற சந்தர்ப்பம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மழை வராமல் இருக்க வேண்டும், மறுபடியுமாக மழை வர வேண்டும் என்பதற்காக எலியா கருத்தாய் ஜெபித்தார் என்கிற ஒரு முழு விவரணை இந்த இடத்தில் தான் வருகிறது. ஒரு வாயில் சொல்லிவிட்டார் மழை பெய்யாது என்று, உண்மைதான். அதற்கு பின்பாக, ஆனால் அதற்கு பின்பாக, அந்த சவாலுக்கு பின்பாக ஜெபம் என்கிற ஒரு மாபெரும் உழைப்பு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஜெபம் இல்லாமல் அங்கே அந்த காரியம் சாத்தியமில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எலியா நம்மை போல பாடுள்ள மனிதர், ஏதோ பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு பீயிங் கிடையாது, நம்மை போல பாடுள்ள மனிதன் தான் அவருடைய. ஆனால் அவர் பெற்ற இந்த வெற்றியின் காரணம் என்ன, ரகசியம் என்ன? ஜெபம் இருந்தது. அந்த காரியத்திற்கு பின்புலமாக பலமாக அவருடைய கருத்தான ஜெபம் இருந்தது. ஆகவே பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்பாக ஜெபம் என்கிற மாபெரும் உழைப்பு அவசியமாக இருக்கிற. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும். நம்ம ஊரில் சொல்வார்கள், உழைப்பே உயர்வு. உயர்வு வேண்டுமானால் உழைக்க வேண்டும். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக ஜெபம் என்கிற உழைப்பு அவசியமாக இருக்கிறது. நாம் அதை செய்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே இப்படியாக இந்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே ஜெபத்தை பற்றிய 5 வித காரியங்களை பார்க்கிறோம். 1, ஞானத்திற்காக ஜெபம். 2, நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரவில்லை, கிடைக்கவில்லை என்பதற்கான காரணம். 3,
துன்பப்படும் பொழுது ஜெபம் செய்ய வேண்டும். 4 வியாதிப்பட்டோருக்காக அல்லது சபையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்காக ஜெபித்தல் என்கிற காரியம். 5 எலியாவினுடைய ஜெப சாதனை, ஜெபம் என்கிற உழைப்பு. ஆகவே பிரியமானவர்களே, இதில் சொல்லப்பட்ட ஜெபத்தை பற்ற காரியங்கள், ஜெபத்தை பற்றிய காரியங்களோடு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நாமும் இவைகளை பின்பற்றி தேவனுடைய நாம மகிமைக்காக வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழுவோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.